ஹாய், திஸ் இஸ் சன்விகா. இன்னைக்கு டே 1 கிளாஸ் பார்த்தீங்கன்னா மெஹந்தில இந்த 5 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்க ஈஸியா மெஹந்தி கத்துக்க முடியும். அதே மாதிரி அந்த மெஹந்திலேயே நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். பிகினர் கூட இந்த 5 விஷயத்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்க மெஹந்தில சீக்கிரமா சக்சஸ்க்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி அதை ஈஸியாவும் கத்துப்பீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் லைன், செகண்ட் ஒன் ஸ்பைரல், தேர்ட் ஒன் டாட்ஸ், ஃபோர்த் ஒன் சர்க்கிள், ஃபிஃப்த் ஒன் ஆர்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைன்ஸ். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா போட கத்துக்கிட்டீங்கன்னா அது ரிலேட்டடாவே நிறைய இருக்கு. பேசிக் சொல்லி இப்போ மோஸ்ட்லி நிறைய காட்டுவாங்க. பட் நீங்க நிறைய பார்க்க வேண்டாம். இந்த 5 மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். ஏன்னா இப்ப லைன்ஸோட ரிலேட்டட்ல தான் ஆர்ம்ஸ் வரும். இந்த சர்க்கிளோட ரிலேட்டட்ல தான் இந்த ஸ்பைரல் வரும். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்கா இந்த 5 மட்டும் தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லைன்ஸ் எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ பாருங்க, இப்ப நான் லைன் போட்டிருக்கேன். இப்ப இந்த நடுவுல கேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்பே வரக்கூடாது. இப்ப நீங்க அதை ஃபில் பண்ணும் போது இப்ப தெரியுதுங்களா, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆகக்கூடாது. கண்டினியூட்டியா மீதி போட்டிருக்கேன் பாருங்க. லைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். நடுவுல கேப்பே வரக்கூடாது. கேப் வராம கண்டினியூட்டியா போடணும். அதே மாதிரி உங்களோட இந்த மெஹந்தி கோன் போயிட்டு கஸ்டமரோட ஹேண்ட்ல டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாம தான் போடணும். போட்டீங்கன்னா தான் அது கரெக்ட். போய் டச் பண்ணி போட்டீங்கன்னா அது தப்பு. பிகாஸ் ஏன்னா டச் பண்ணும்போது கீரும் அந்த லைன் கரெக்டா வராது. இப்ப பாருங்க, டச் பண்ணி நான் போடுறேன். டச் பண்ணி போடுறதுக்கும் டச் பண்ணாம போடுறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதோட பெர்ஃபெக்ஷன் டச் பண்ணி போடுறதுல வராது. ஓகேங்களா? சோ உங்களோட மெஹந்தி மட்டும்தான் கஸ்டமரோட ஹேண்ட்ல படணும். இத பாருங்க, உங்களோட கோன் போயிட்டு கஸ்டமரோட ஹேண்ட்ல படக்கூடாது. சோ இந்த மாதிரி போடுறதா கரெக்ட். இது தப்பு. இந்த மாதிரி நீங்க லைன்ஸ் போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்பைரல். ஸ்பைரல் பாத்தீங்கன்னா இதான் ஸ்பைரல். இந்த ஸ்பைரல் டிசைன் வந்து அடுத்து இதுல இருந்து ஃபிளவர்ஸ் கண்டினியூ ஆகும். அதனால இதுவும் வந்து உங்களோட ஒரு பேசிக் டிசைன். இதுலயே வந்து செமி ஸ்பைரல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் குட்டியா போடுவீங்க. இதான் செமி ஸ்பைரல். ஓகேங்களா? இது 3 வருதுன்னா இது 2 தான் வரும். சோ எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஸ்பைரல் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த பை வந்து நீங்க கத்துக்கிட்டாலே போதும். மெஹந்தில நீங்களும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். ஓகேங்களா? எப்படி நீங்க இந்த ஸ்பைரல் போடக்கூடாதுன்னா, ஸ்டார்ட் பண்றீங்களா, இதோ பாருங்க, இந்த மாதிரி அன்ஈவனாவோ இல்லைன்னா ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. போய் இந்த மாதிரி மர்ஜ் ஆகும். இந்த மாதிரி மர்ஜ் ஆகிறதோ இல்லைன்னா ஒரு சுத்து ஒழுங்கா வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி கண்டினியூ பண்ணுவீங்க. இந்த மாதிரியோ போடக்கூடாது. இந்த மாதிரி ஆர்ம்ஸ் மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாட். டாட் பாத்தீங்கன்னா வரையவே கூடாது. இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி வரையிறது இல்ல ரவுண்ட் போட்டு அதை கலர் பண்றது இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. டாட் எப்படி பண்ணணும்னா, தெரியுதுங்களா? டாட் வந்துருச்சு. ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பாயிண்ட் பண்ணிட்டு அங்கதான் டாட் வைக்க போறீங்கன்னா அங்க மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துடணும். எடுக்கும்போது இப்படி இப்படி சிலிப்பி இப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு இடத்துல பாயிண்ட் பண்றீங்க, வைக்கிறீங்க, வச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். பக்கத்துல பாயிண்ட் பண்றீங்க, வைக்கிறீங்க, எடுக்கிறீங்க. இதோட சைஸ் எல்லாமே கண்டினியூட்டியா இப்படிதான் போடணும். தெரியுதுங்களா? டாட் வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்க வரையக்கூடாது. வரைஞ்சிங்கன்னா தப்பு. இந்த டாட் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள். தெரியுதுங்களா? இப்ப நீங்க சர்க்கிள் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்பைரல் உங்களுக்கு ஈஸியா வரும். இப்படிதான் சர்க்கிள் போடணும். நீங்க சர்க்கிளை வந்துட்டு
இந்த மாதிரியோ இல்ல அதுல உங்களோட கஸ்டமர் ஹேண்ட்ல வச்சு தேய்ச்சோ இல்ல எட்ஜ் போயிட்டு இந்த மாதிரி மர்ஜ் ஆகியோ போடக்கூடாது. சர்க்கிள் இப்படிதான் போடணும், இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்ஸ். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மெயின் டிசைன்ஸ் நீங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட கண்டிப்பா ஒரு லைனாவது நீங்க அம்ஸ் போடணும், இல்லைன்னா 2 லைன்ஸ், மேக்சிமம் 3, அதுக்கு மேல போடக்கூடாது. சில பேர் அம்ஸ் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நீங்க ஜஸ்ட் 2 லைன்ஸ் இல்லைன்னா 1 லைன் கண்டிப்பா போடணும். ஸோ அம்ஸ் தெரியாம உங்களால வந்து மெஹந்தி ஆர்டிஸ்டா ஆக முடியாது. அம்ஸுக்கு பாத்தீங்கன்னா பேசிக் பார்த்தா லைன் வரும். ஸோ நீங்க லைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அம்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அம்ஸ். உங்களுக்கு தெரியுதா? ஈவனா வருது, எங்கேயுமே கீழே மேலன்னு வரல. அம்ஸ் எப்படி போடக்கூடாதுன்னா, லைன் போடுறீங்களா, ஒண்ணு சின்னதா ஒண்ணு பெருசா, இல்ல கொஞ்ச நேரம் போட்டுட்டு உங்களோட கான்சென்ட்ரேஷன் மாறிடுச்சுன்னா கட கட கடன்னு போடுவீங்க. போடும்போது நீட்டா வராது. இப்ப நானே உங்களுக்கு கடன்னு போடுறேன்னா, ஒரு லைன் போடுறேன்னா ஸ்டார்ட் பண்றேன், கட கடன்னு நான் போகும்போது தெரியுதுங்களா, ஒண்ணு பெருசா ஒண்ணு குட்டியா இந்த மாதிரி போகும். ஸோ ஆர்ம்ஸ் இப்படி போடக்கூடாது. ஆர்ம்ஸ் பாத்தீங்க இப்படிதான் போடணும். இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நீங்களும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான். மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகி அதுல நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்னென்ன கத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகலாம், பிகினருக்கு எதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும், இது எல்லாமே என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மெஹந்தி யாராவது கத்துக்கணும், பேசிக்ல இருந்து எனக்கு இதே மாதிரி சொல்லி தரணும் ஒருத்தவங்க நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி கண்டினியூட்டியா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். திஸ் இஸ் அன்விகா ஸ்பார்க்கிள். பாய்.